வாசிக்கலாம். சங்கீதம் 14வது சங்கீதம் 1வது வசனத்தையும் வாசிக்கலாம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அருவருப்பான வேலைகளையும் கிரியைகளையும் செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்பாவும் இல்லாமல் நீங்கள நானும் என்ன பண்ண முடியாது, பிறந்திருக்கவே முடியாது. அப்போ இந்த பூமிக்கு நான் பிறந்துட்டு எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் இல்லை அப்படி சொன்னா நான் யார்? முட்டாள், மதிக்கட்டவன். அப்பாவும் இல்லாமல் நான் எப்படி இந்த பூமிக்கு பிறந்திருக்க முடியும்? எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? எத்தனை பேர் சொல்றது நான் விளங்குது? இந்த லைட்டு தானே வந்துடுமா? இந்த ஃபேன் தானே வந்துடுமா? இந்த பில்டிங்கு தானே வந்துடுமா? இந்த பில்டிங் கட்டுவதற்கு ஒரு கொத்தனார் தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மின்சாரம் கண்டுபிடித்த ஒரு மனுஷன் தேவை. அப்படி என்றால் இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தை படைக்க ஒரு தெய்வம் தேவை. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் யார்? மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனால் என்ன செய்ய முடியாது? நன்மை செய்ய முடியாது. ஆமென். அவனால் என்ன செய்ய முடியாது? ஒரு நன்மையும் செய்ய முடியாது. ஒரு நன்மையும் செய்ய முடியாது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு நாம் ஒன்று மாத்திரம் உணர வேண்டும். இந்த வானத்தையும் பூமியும் படைத்தது யார் என்றால் அவர் தான் ஆண்டவராக இயேசு. அவர் இல்லாமல் இந்த உலகம் உண்டாகப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த பில்டிங் நிற்பதற்கு இத்தனை பில்லர் தேவை. இந்த பில்லருக்குள்ள மறைஞ்சிருக்கிறதான கம்பிகள் தேவை. அந்த கம்பியும் சிமெண்ட்டும் கலவி சேர்த்தால்தான் பில்லர் என்று பெயர்படுகிறது. ஆனால் இந்த வானத்துக்கு எந்த பில்லரும் கிடையாது. எந்த முட்டு இல்லாமல் நிற்க வைக்கிறது எந்த மனிதனால் முடியும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இரவும் பகலும் வெவ்வேறாக பிரித்தது யார்? சமுத்திரத்துக்கு பெயர் வைத்தது யார்? சமுத்திரத்துக்கு ஆழத்தை உண்டாக்குனது யார்? அப்படின்றால் ஒரு தெய்வம் ஒன்று இருக்கணுமே. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தெய்வம் இல்லாமல் எப்படி இதெல்லாம் உண்டாக்கப்பட முடியும்? ஆனால் மதிக்கட்டவன் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, தன் இருதயத்தில் என்ன சொல்லுகிறான்? தேவன் இல்லை. அவன் மாத்திரம் சொல்றதில்லை, மற்றவங்களையும் சொல்லி அருவருப்பான காரியங்களை செய்ய தெரியுமா கண்ட அவளுக்கு நன்மை செய்ய தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தேவனை தேடுவதற்கு என்ன கிடையாது? உணர்வு கிடையாது. தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவனோ என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு வந்திருக்குதானே என் அன்பு தேவச்சமனமே, எல்லாருக்கும் வழி விலகி ஏகமாக என்ன பண்ணாங்க? கெட்டு போனார்கள். ஏன் கெட்டு போனார்கள்? அவர்கள் தேவனை தேடுவதில்லை. தேவனை தேடக்கூடிய உணர்வு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தேடாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவர் கெட்டு போவார்கள் என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர்களால் நன்மை செய்ய முடியாது, நன்மை செய்ய ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 53:1 வாசிக்கும் போது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். மதிகேடன் சொல்லிக் கொள்ளுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறவர்கள் யார்? கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யார்? கடவுள் இல்லாமல் எப்படி ஒரு மனிதன் பிறக்க முடியும்? கடவுள் இல்லாமல் எப்படி மழை பெய்யும்? கடவுள் இல்லாமல் எப்படி சூரியன் வரும்? தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் நினைத்த போல பேசுகிறான். ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தெய்வம் ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராக இயேசு. ஆமென். அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தெய்வம். ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உண்டாக்குனதுனால தான் காற்றும் கடலும் யாருக்கு கீழ்ப்படிந்தது? தேவனுக்கு கீழ்ப்படிந்தது. இறையாதுன்னு சொல்லும் போது காற்றும் கடலும் அமைதலாயிற்று. அது தேவனுடைய படைப்பு. செங்கடல் இரண்டாக பிளந்தது யார்? தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அதிகாரத்தை பார்க்கிறோம். தண்ணி தேவனுடைய சத்தத்திற்கு விலகி போகிறது, கீழ்ப்படுகிறது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எலியா ஜெபிக்கும் போது மழை பெய்ந்தது, ஜெபிக்கும் போது மழை நின்றது. யோசுவா சொல்லும் போது சூரியன் நின்றது. இதெல்லாம் எப்படி? தேவனுடைய படைப்பு. தேவனுக்கு கீழ்ப்படியும். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்டதானே மனுஷனாலும் சொன்னாலும் அது கீழ்ப்படியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இரண்டாவது பகுதி நான் வேகமே கடந்து போகிறேன். ஒரு 7 மதிக்கெட்டவனை குறித்து உங்களுக்கு காண்பித்து இந்த கூட்டத்தை முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். இரண்டாவது பகுதியை பார்க்கும்போது இரண்டாவது யார் மதிக்கெட்டவன் பார்த்தால் நீதிமொழிகள் 6:32. நீதிமொழிகள் 6:32. ஸ்திரீயுடனே விபசாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன். ஸ்திரீவுடன் விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் விபச்சாரத்தில் இறங்கிட்டாங்க. வேசித்தனமும் விபச்சாரமும், மண்ணு சாப்பிடுது மனுஷ சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு முறை தெரியாத அளவில் இன்றைக்கு இப்படிப்பட்ட விபச்சாரம் பணத்திற்கு விலை போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஸ்திரியை இச்சோடு பார்த்தால் விபச்சாரம் பண்ணியாச்சுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நீ ஒரு ஸ்திரியை சகோதரி என்ற பெயரில் அவங்களை இச்சோடு பார்க்கக்கூடாது என்று என் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபசாரம் செய்தால், ஒருவன் பிறனுடைய மனைவி, ஒருவேளை அது அண்ணியா இருக்கலாம், ஒருவேளை தம்பி மனைவியா இருக்கலாம், ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே யாரா இருக்கட்டும், நண்பனோடு பழகும் போது அவன் நண்பன் என்றால் உனக்கு தங்கச்சியாய் காணப்படும், அக்காவாய் காணப்படும். ஆனால் பிறனுடைய மனைவியை நீ இச்சையோடும் பார்க்கக்கூடாது. பிறர் மனைவி என்ன பண்ணக்கூடாது? விபச்சாரம் பண்ணவும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோடு விபசாரம் செய்த அந்த விபசாரனும் அந்த விபசாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். அவர்களை கொலை செய்ய வேண்டுமா? என்ன தண்டனை? என்ன தண்டனை? போஸ்கோ சட்டை தான் கொடுக்க முடியுமா? கண்ட கொலை செய்ய மாட்டாங்க. ரோடில் நிற்க வச்சு ஷூட் பண்ணா அடுத்தது வேற பொண்டாட்டி பார்ப்பான், கள்ளக்காதல் வைப்பான், வேற பொண்டாட்டி ஈச்சோட பார்ப்பான், பார்க்கவே மாட்டான். நட் ரோட்டில் நிற்க வச்சு, பஜாரில் நிற்க வச்சு என்ன பண்ணணும்? ஷூட்டிங் பண்ணணும், ஷூட்டிங் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுதியில் அப்படி பண்ண முடியாது. தூக்கு தண்டனை கொடுத்துருவானுங்க, ஷூட்டிங் பண்ணுவானுங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவனை என்ன பண்ணுமா? கொலை செய்யப்பட வேண்டுமா? படிங்க அடுத்தது 11. தன் தகப்பன் மனைவியோடே சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. 12. ஒருவன் தன் மருமகளோடே சயனித்தால், தன் மருமகளோடு, மாமனார் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி பழகுவான், ஆனால் அவனுக்கு இச்சை புத்தி போவாது. மருமகள் என்ன சொல்லுவான்? எல்லாருக்கும் முன்னாடி என் பொண்ணுன்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்குள்ள என்ன போராடும்? அந்த கிழவனுக்கு என்ன போராடும்? இச்சை போராடும். வேதம் சொன்னால் அது நடக்கிறது தான் எழுதியிருக்கிறது. ஒரு புதுமையான கதைத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை மருமகள் வெளி சொல்ல முடியாதபடிக்கு, எத்தனை மாணவர்கள் மாணவிகள் வெளி சொல்ல முடியாதபடிக்கு, எத்தனை தொழிலாளிகள் வெளி சொல்ல முடியாதபடிக்கு, இன்றைக்கு இப்படிப்பட்ட அவல நிலைக்காக, தன்னுடைய பண தேவைகளுக்காக இப்படிப்பட்ட அவல நிலைகள், தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கி எத்தனையோ அண்ணன்கள் கூடு பிறந்த தங்கச்சியோடு உடலோடு வைத்திருக்கிறவர்களை அநேகரை என்னால் காண்பிக்க முடியும். நான் பலிபீடத்திலிருந்து பொய் சொல்ல வரவில்லை, நடந்து கொண்டிருக்கிறது தான் சொல்லுகிறேன்.
2009 சக்கரபாணி கல்யாண மண்டபத்தில் நான் மீட்டிங் நடத்தும் போது திரளான ஜனங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கும் போது என்னுடைய பிரசங்கத்தை முடித்து விட்டு ஆராதனைக்கு நிற்க வைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் கண்ணை மூட சொன்னார். வீடியோ எடுக்கிற முதல் கொண்டு என்னை கூட இருக்கிற உடன் ஊழியர் முதல் கொண்டு எல்லாரும் கண்ணை மூடுன்னு சொன்னார். எத்தனை பேர் மாமனார் மருமகளோடு தவறான உறவு? 9 பேர் கை தூக்கினானுங்க. எத்தனை அண்ணன்மாரு தங்கச்சி கூட வச்சிருக்கிறீங்க? 7 பேர் கை தூக்கினானுங்க. அக்கா வீட்டுக்காரோட தவறான உறவு, மாமனாரோட தவறான உறவு, மாமனார் சொத்தை ஏமாத்தத்துக்கு, பணத்தை பிடுங்கிறதுக்கு, மாமியார் கொஞ்சம் பலவீனமாச்சான்னா மாமனார் அப்படி தூக்கிப்பாங்க. ஜாக்கிரதாய். கொலை செய்து நான் மனுஷன் வச்சு கொலை செய்ய தேவையில்லை. உன்னுடைய மரணமே அகாலமான மரணத்தில் போய் நிற்கும். தேவனுடைய நாமம் மைமுண்டாகட்டும். மாமனார்கிட்ட பல்ல இழிக்கிறது, மாமனாரை ஏமாத்ததெல்லாம் ஒரு நாள் உனக்கு வேதனை வரும் என்பதை மறந்துடாதே. பல நாட்களிடம் ஒரு நாளைக்கு அகப்பட்டுருவீங்க. ரொம்ப ஜாக்கிரதை. வேதம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் தன் மருமகளோடு சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். 2 பேருக்கும் ஒரே தீர்ப்பு. 2 பேருக்கும் ஒரே தீர்ப்பு தான். மாமனார் மருமகள், மாமியார் மருமகன். தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். இன்னைக்கு எத்தனை மருமகன் மாமியார் வைத்திருக்கிறான், எத்தனை மாமனார்கள் மருமகளை வைத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் யார் செய்வான்? மதிக்கட்டவன். இவர்கள் யார்? மதிக்கட்டவன். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் யாரு? மதிக்கட்டவன். மதிக்கட்டவன் இப்படி தான் உறவு முறை தெரியாதபடிக்கு இப்படிப்பட்டதான இழிவான காரியங்களில் மாம்ச இச்சைக்கு போராடும் போது இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுகிறவர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது மதிக்கட்டவன் யார் என்றால் லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ராத்திரி உன்னை விட்டு போனா அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பாருங்க, இது பொருளாசை குறித்து பார்க்கிறோம். பணம் தேவைதான், ஆனால் அந்த ஆசை தான் இருக்கக்கூடாது. தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். நாரவாய் சம்பாதித்து என்ன வாய் எடுத்துன்னு போயிட்டுதான்? நல்ல வாய். நாரவாய்னா என்ன? பல்லு கூட தொலைக்க மாட்டான். காலையிலேருந்து நைட்டு வரையும் சோறு தண்ணியெலாம் மாடு போல் உழைச்சி சம்பாதிப்பான். உலகம் முழுவதும் மனிதன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா லாபம் ஒன்றுமில்லை. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே செய்கிறான். ஆஸ்தியோ மலை போல சேர்க்கிறான். யார் அதை வாரிக்கொள்வது? தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். பொருளாசைக்காரனை குறித்து இங்கே பார்க்கிறோம். 3வது யார் அது? பொருளாசைக்காரன்.
தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் விரும்புகிறவர்கள் சோதனையும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாருங்க, தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொருளாசையினால் என்ன பண்ணுகிறான்? பலவிதமான இச்சையினால் என்ன பண்ணுகிறான்? விழுகிறான். படிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கு? வேறா இருக்கு. பொருளாசை இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது. இது நமக்கு வேதனை உண்டாக்கும், கண்ணீரை உண்டாக்கும், துக்கத்தை உண்டாக்கும். தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வந்திருக்கிறதான என் அன்பு தேவ சொன்னமே, பணம் தேவைதான், பொருள் தேவைதான், ஆனால் அந்த ஆசை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதனால இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? விழுந்து போகிறான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வந்திருக்கிற என் அன்பு தேவ சொன்னமே, இன்றைக்கி அநேகர் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன? பண ஆசையினால் விழுந்து போகிறார்கள். அநேகர் வேதனையினாலும் தங்கள் உருவை என்ன பண்றாங்க? குத்தி கொண்டுகிறார்கள். நீயும் தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பண ஆசை பொருளாசை வேண்டாம், அதில் விழுந்துராதே. அது ஒரு நாள் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும். ஐஸ்வர்யவான் நரகத்தில் போனா அதுக்கு தயவு செய்து இடம் கொடுத்துறாதீங்க. பணமும் பொருளும் தேவைதான், ஆனால் அது ஆசை இருக்கக்கூடாது. தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தேவனுடைய மனுஷன் தான் உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பொருளாசையும் பணாசையும். அடுத்தது ஆசை, பின்னாசை. பண ஆசை பொருளாசை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள என்ன வந்துடும்? பெண் ஆசை வந்துடும். அந்த ஆசை தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் செய்தியில் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் போதும் என்று மனதோடு வாழணும். பணமாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஒன்று போதும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. அதிகமாக போச்சுன்னா டேஞ்சர் தான். போதும் என்று மனதோடு வாழ்வதே மிகுத. ஆமா, அப்ப தேவனுடைய பிள்ளைகளை போதும் அதிகமாக வந்துச்சுன்னா நமக்கு டேஞ்சர், நரகம் தான். அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு பொருளாசினாலே இன்னைக்கு மதிக்கெட்டவன் இப்படிப்பட்டதான அநேக காரில் விழுந்து போகிறான். 4வது மதிக்கெட்டவனை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:12. மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். மதிக்கெட்டவன் பிறரை என்ன பண்ணுவானா? அவமதிப்பான். எந்த ஆலோசனை கேட்க மாட்டான், யாருடைய ஆலோசனை கேட்க விரும்ப மாட்டான். ஏனென்றால் அவன் யார்? மதிக்கெட்டவன், முட்டாள், அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன். அவனுக்கு யாருடைய ஆலோசனை தேவை கிடையாது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து தருகிறது. மதிக்கெட்டவன் பிறரை அவமதிப்பான். உன் வேலையை பார்த்துட்டு போ. நீங்கள் அவனை நினச்சிக்க. இது எது? நீ சொல்கிறது கேட்கலன்னா நீங்களே நினச்சிக்கணும், சொல்ல தேவையில்ல. நீங்களே என்ன நினச்சிக்கணும்? அது மதிக்கெட்டவன். எப்பா சர்ச்சுக்கு வாப்பா, ஏசப்பா உன்னை விடுதலையாக்கணும், உன் வேலையை பார்த்துட்டு போ. உடனே நீ நினச்சிக்கணும் இது மதிக்கெட்டவன். பிறர் என்ன பண்ணுமா? இது அவமதிக்கும். மதிக்காது, அவமதிக்கும். அப்போ நீங்கள் அப்படியேப்பட்ட யாருன்னு நீங்கள் கண்டுகொள்ளணும். அவர்கள் புத்திமானும் தன் வாயிலிருந்து படிங்க 12. புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புத்திமானோ தன் வாயை யாருக்கு முன்னாடி அடக்கணும்? யாருக்கு முன்னாடி? மதிக்கட்டம் கூட போய் சும்மா சொல்லினே இருக்கக்கூடாது. அப்புறம் நீ மதிக்கட்டு போயிடுவேன். வாக்குவாதம் வரும், சமாதானத்தில் இழந்துருவேன். 2 ஒரு தடவை அவனுக்கு என்ன பண்ணு? புத்தி சொல்லு, எச்சரி. அதுவே தொடர்ந்து சொன்னா உன் லைஃப் போயிடும், உன் விசுவாசம் போயிடும், உன் சமாதானத்தை இழந்துருவேன்.
அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் நானும் புத்திமானாய் நடந்து கொள்ளணும்னா அப்படிப்பட்ட கூட என்ன பண்ணக்கூடாது? வாயை திறக்கக்கூடாது, அடக்கி கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் உலக பழமொழி சொல்லுவாங்கள்ல, பன்றிக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? முத்துக்களை போடக்கூடாது. குரங்குக்கிட்ட என்ன கொடுக்கக்கூடாது? பூ கொடுக்கக்கூடாது. கழுதுக்கு என்ன தெரியாது? என்ன தெரியாது? எத்தனை பேர் கழுதுகிட்ட போய் கற்பூரத்தை காட்டிக்கிறீங்க? ஆனால் இதெல்லாம் எந்த கேட்டகரிக்குள்ளே வருதுன்னா, மதிக்கேடன். அவனுக்கு எதுவுமே தெரியாது, நல்லது கெட்டதே தெரியாது, அவனுக்கு ஆலோசனை பிடிக்காது, அறிவுரை பிடிக்காது. அதனால் அவன்கிட்ட போய் நீ என்ன பண்ணாத, சொல்லாத. அதோட அருமை அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் வரும், தேடி வருவான். அதுவரை நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததை குறித்து பார்க்கும்போது 5வது மதிக்கேட்டவன் யார் என்றால், நீதிமொழிகள் 10:18 வாசிக்கும் போது, பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிக்கேடன். புறங்கூறுகிறவன் யாரு? மதிக்கேடன். மதிக்கேடன். புறங்கூறுகிறவங்க, கலகம் பண்ணுகிறவங்க, குறை சொல்லுகிறவங்க, இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மதிக்கேடன். பகையை மறைக்கிறவன் பொய் என்ன பண்ணுறான்? உதடன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே புறங்கூறுகிறவன் யார்? மதிக்கேடன். அப்போ புறங்கூறக்கூடாது. மாமியார் மருமகள் மேலே புறங்கூறுறது, மச்சின மூத்தார் மேலே புறங்கூறுறது, இப்படி புறங்கூறுகிறவர்கள் குறித்து நம்ம பார்க்கும்போது எதுக்கத்தாலும் குறை சொல்லினே இருப்பான், கலங்கம் பண்ணினே இருப்பான், ஏதாவது ஒன்று சொல்லினே இருப்பான். சபையாக இருக்கட்டும், அது வீடாக இருக்கட்டும், அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், புறங்கூறுவாங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த தேவனுடைய பிள்ளைகளை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. புறங்கூறுகளை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை வாய் இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது? புறங்கூறி தெரியக்கூடாது. நீதிமொழிகள் 25:23. வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். புறங்கூறுகிற நாவு என்ன உண்டாக்குமா? கோப முகத்தை பிறப்பிக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை புறங்கூறுறதை நிறுத்தணும், புறங்கூறுறதை நம்ம விட்டு விடணும், புறங்கூறக்கூடாது. அதனால் நமக்கு ஆசீர்வாதம் தடைப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ரோமர் 1:30 வாசிக்கலாம். புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய். பாருங்களேன், இவங்க முதல்ல என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க? புறங்கூறுனா யாருக்கு பகஞ்சராக மாறுறாங்க? தேவனுக்கு விரோதமாய் மாறுறாங்க, தேவனுக்கு பகஞ்சனாய் மாறுறாங்க, தேவனுக்கு பகையாக மாறுகிறாங்க. புறங்கூறுனால் உனக்கு ஆசீர்வாதம் இருக்காது, தேவன் உன்னோட கூட இருக்க மாட்டார். மற்றவங்களை புறங்கூறி திரிகிறதே ஒரு கூட்டம் இருக்குது. புறங்கூறுகளை குறித்து வேதம் தெளிவுபடுத்து. 2 கொரிந்தியர் 12:20 வாசிங்க. ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புறங்கூறுகளை குறித்து, இந்த புறங்கூறுங்களுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள், அவங்களுடைய குணங்களை குறித்து நம்ம இங்கே பார்க்கலாம். விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், அவங்க இப்படிப்பட்டதான காரியங்கள், அவங்களுக்குள்ள இருமாப்பு, கலகங்கள், இவைகள்லாம் அவங்களுக்குள்ள உண்டாயிருக்கும். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாம் நீங்கள் மார்க் போட்டு அப்படிப்பட்டவங்களை விட்டு நீங்கள் விலகினால் நீங்கள் சமாதானமாக இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. 1 பேதுரு 2:2.
சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் சகலவிதமான கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் சகலவிதமான புறங்கூறுகளை என்ன பண்ண ஒழித்து விட்டு. இந்த புறங்கூறுகள் கிட்ட இருக்கிறது என்னன்னா கபடு இருக்கும், மறைந்து இருக்கும், நம்மள கூடயே பேசுமா பழகுமா, ஆனால் கபடு யூதாசுடைய ஆவி இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே நன்றாக கவனித்து கொள்ளுங்க. வஞ்சகமாய் நம்ம கிட்ட பழகுவாங்க. அவங்களுக்குடைய சுபாவம் என்னென்னா பொறாமை. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமையாக இருக்கும், உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமையாக இருக்கும். இவங்க புறங்கூறிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவன் புறங்கூறும் போது அவனுடைய லைஃப் கீழே தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய லைஃபு கத்தர் மேலே கொண்டு போவாங்க. ஏன்னா அவன் சுபாவம் குணங்கள் நல்லா இருக்காது. வேத வாசிப்பான், துதிப்பான், ஜெபிப்பான், ஆனால் ஜெபம் கேட்கப்படாது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். புறங்கூறுகளை குறித்து ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களாம் யாரு? புறங்கூறுகளாம் யாரு? மதிக்கெட்டவன், மதிக்கேடன். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். சங்கீதம் 15:3 வாசிங்க. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறையானால் நீ மற்றவங்களுக்காக நீ என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். கண்ட புறங்கூறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, நாவினாலே புறங்கூறாமலும் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேலே சொல்லப்படும் நிந்தையின் பேச்சை எடுக்காமல் நீ எடுக்கக்கூடாது. உன்னை குறித்து கலங்கம் பண்ணுவான். உனக்கு தெரியுமா உன்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு? உங்களுக்கு டைரெக்டாக வந்து சொல்லலை. நீ காதலை கேட்டியா? இல்லை. அவன் எதனா சொன்னால் சொல்லு போட்டோம். இன்றைக்கி அநேகர் மாமியாருக்கு மருமகளுக்கும் மாமனாருக்கு மருமகனுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உறவு பிரிக்குது. என்னென்னா இந்த புறங்கூறல் தான். இவங்க உயர்வாக பேசுவாங்க. அது ஒரு டீக்காக நம்ம தெரியுமா, ஒன்று இப்படி சொல்லிட்டாங்க, உனக்கு தெரியுமா, என்னையா சொல்லிட்டான், வீட்டுக்குள்ளே வர வச்சு கறி சோறு போடுறது. இன்னும் நல்லா கணம் பண்ணுவான். விட்டு கொடுக்கக்கூடாது. என் புருஷன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான், என் மனைவி அப்படி சொல்லியிருக்க மாட்டான், என் பிள்ளைங்க அப்படி சொல்லியிருக்காது. அப்படி சொல்லிட்டேன்னா அடுத்த திருப்பி உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ண மாட்டான்? கூல் சொல்ல மாட்டான், புறங்கூற மாட்டான். நிந்தியான பேச்சு என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. தேவனுடைய சமுத்திரம் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுகிறோம்? அப்படியான்னு தலையாட்டி கேட்டுக்கிறோம். தேவனுடைய சமுத்திரம் வந்து பிள்ளைகளை நிந்தியான பேச்சுகளை எடுக்காமல் இருங்க. தேவ சமாந்தம் இந்த இழந்துடாதீங்க. அப்படி சொன்னான்னா பாஸ்டர் உங்களை குத்தி சொல்லிட்டாருன்னா நேராக புஷன் வந்து நிறுத்தி, பாஸ்டர் எனக்கு குத்தி நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்டிங்கன்னா தைரியமாக சொல்லுவேன். சொன்னா சொல்லுவேன், சொல்லலைன்னா சொல்லன்னு சொல்லுவேன். ஆனால் சொன்னேன்னு சொன்னதை எதுக்காக சொன்னேன்னு சொல்லுவேன். இவன் தலையை விட்டுருவான், வாழை விட்டுருவான், நடு மையத்தில் சதியை மட்டும் கட்டு பண்ணி எடுத்துன்னு வந்துடுவான், எடிட்டிங் பண்ணி எடுத்துன்னு சொல்லிவிடுவான். இது எதுக்காக சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது? சிலருடைய பேர் இங்கே நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லுகிறேன். அதை விட்டுட்டு என்ன பண்ண வந்துடுமா? எடிட் பண்ணி உடனே ஃபோன் ஆமேன்னு போட்டான். உன்னை பற்றி சொன்னாங்க, உங்கள் அக்கா சொல்லிச்சு, உங்கள் அம்மா சொல்லிச்சு, உங்கள் தங்கச்சி சொல்லிச்சு. தேவனுடைய பிள்ளைகளை புறங்கூறி தெரியாதீங்க. அதனால் உனக்கு ஒரு நன்மையும் கிடையாது. பக்தி விருத்தி அடைத்தக்கதாக சில சாட்சிகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மற்றவங்களுக்கு பயம் உண்டாகும்படி எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளவும் வேண்டும், புத்தி சொல்லவும் வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும். தேவன் மகிமைப்பட வேண்டிய காரியம் இருந்தால் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவர் சாட்சி சொல்லியிருந்தால் இன்னும் டைமிங் அதிகமாக எடுத்துருக்கோம். ஆனால் அவங்களுக்கு சரியாக விளங்கியிருக்காரு. தமிழும் மலையாளமும் கலந்து வந்திருக்கோம். ஆனால் நான் அதை உள் வாங்கி உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ அவரே இல்லாமல் நான் சொன்னேன்னு நினச்சிங்களேன். நாங்கள் நீங்கள் பாசு கொடுத்து ரொம்ப உயர்வாக பேசுகிறீங்க, உடனே உன்னை டீ கடை இட்டு போயிட்டு புறங்கூறுவான். போன வாரம் நீங்கள் வரல? ஆமாம் வரல. என்ன பிரசங்கமாக கேட்பீங்க? இல்லை. என்ன சொன்னார் ஐயா? உன்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டாரு. உன் தொடைய அறுத்து தகுடு வச்சாங்களாம், 6 கோடி ரூபாய் கோல்டு இது டைமண்ட் எடுத்துன்னு போட்டாங்களாம்.
அப்படி ஆமாம் உண்மைத்தான், நான் தான் சொன்னேன் அவருக்கு. அது மட்டும் சொல்லலை, வேறு சொன்னா நீ அவளை தான் தாங்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒத்துக்கினார்ல, அதோட விடமாட்டான். அவர் என்ன பண்ண இன்னும் அப்படின்னா சொல்லிட்டாரு, நான் சொன்னேன் நீ அவ்வளோதான் மனசு கஷ்டப்படுவேன், இப்படியே சொல்லி முடிச்சுடுவான். நீ நைட்டெல்லாம் மண்டை கொடாயணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணோம், பிரதர் ஜேம்ஸ் வந்து நேராக பாஸ்டர் பிரசங்கத்தில் என்னை குறித்து நீங்கள் என்ன தவறாக சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் விட்னஸோடு சொல்லுவேன். அதுக்கு தான் வீடியோ எடுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் சொன்னாலும் அது மாறாது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்டதான பேச்சுகளை நம்ம என்ன பண்ணுறோம், உள் வாங்கி நம்ம சமாதானத்தை இழந்து போகிறோம். சமாதானத்தை இழந்து போகிறோம், நிம்மதி இழந்து போகிறோம், சபை விட்டு நிற்கிறோம், ஐக்கியத்தை விட்டு விலகி போகிறோம். எது வந்தாலும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், முகத்தை வந்து கேட்கல, தப்பு கிடையாது. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் உங்களை நம்பி இந்த ஊழியத்துக்கு வரல, நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நீ டைரெக்டாக வந்து பேசுறதுக்கு முடியலையானா நீ ஃபோனில் கூட கேளு, ஆனால் நீ பேசும்போது நான் ரெக்கார்ட் போடுவேன். ஏன் தெரியுமா, அது எனக்கு அர்த்தத்தை தேவைப்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யார் உனக்கு சொன்னானோ அவனே வர வச்சு இந்த ரெக்கார்ட் போட்டு காட்டிடுவேன். ஏனென்றால் முதலாவது என்னுடைய சேஃப்டி தேவை, என்னுடைய பாதுகாப்பு தேவை. நீ என்னை குற்றப்படுத்துறதுனால நான் அழிஞ்சு போயிட மாட்டேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை உண்மை தன்மை கொண்டு வரவே நான் விடவே மாட்டேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படி தான் பேசி கொண்டிருக்கிறது. இங்கே சாட்சி சொன்னிட்டா உடனே ஃபோனு, இப்படி சாட்சி சொன்னாங்க தெரியுமா, சாட்சி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி இங்கே சாட்சி சொல்கிறாங்க. சபைக்கு வராதவனுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி யார் சொல்ல சொன்னா, உனக்கு யாருக்கு சொல்ல சொன்னா, நீ பக்தி விரித்து அடைக்கிறது தானே சாட்சி சொல்ல வைக்கிறோம். அவங்க இருக்குதுன்னா உண்மையை சொல்வாங்க, அது கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னால் தாங்கிக்க முடியலன்னா அமைதியாக போயிடு. அப்படிப்பட்ட கூட்டம்லாம் இங்கே உட்காந்துக்கிட்ட தான் பேசுகிறேன். அதனாலே சிலர் சாட்சி சொல்கிறதுக்கு பயந்து பார்த்து நான் சொல்லான்னு பார்க்குறேன். ஆமேன் போட்ட உடனே சொல்லிடுறாங்க. சொன்னவங்க இங்கே தான் உட்காந்துக்கிறாங்க, சாட்சி சொன்னவங்க உட்காந்துக்கிறாங்க, புறங்கூறணும் இங்கே தான் உட்காந்துக்கிறாங்க. நன்றை கவனித்துக் கொள்ளுங்க. அதனால் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது என்பதாய் தேவனுடைய கோபத்தை எடுத்து உங்கள் தலைமையில் போட்டுக்காதீங்கன்னு தான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்லுகிறேன். அவங்க நடந்ததையும் உண்மையும் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறாங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். சொல்ல வேண்டிய காரியத்தெல்லாம் சொல்கிறது கிடையாது, சொல்லக்கூடாத காரியத்தை தான் சொல்லுகிறோம். காரியத்தை மறைத்தால் ராஜாக்கு மாத்திரம் உனக்கு மேன்மை என்பதை மறந்துடாத. ஆமென். எது சொல்லணுமோ அதை சொல்லணும். இந்த சபையில் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். என் மனைவிக்கிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் நான் ஷேர் பண்ணவே மாட்டேன். அது என் வேலை கிடையாது. என்னை கேட்பாங்க, சொல்ல மாட்டேன். சிலதை கேட்கவும் மாட்டாங்க. தேவனுடைய நாமத்தில் மகிமையாய் சொல்லுகிறேன். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம் இருக்காது. கேட்காம வாயை நிற்காது. கேட்கலன்னா எது வெடிச்சிடும். எல்லாருடைய சிந்தனை அப்படி தான். ஆனால் அதுக்கு காலம் வரும்போது கர்த்தராக வெளிப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி நீ பேசுவாயானால் வேதம் உனக்கு சொல்லப்படுகிற பேர் என்ன? மதிக்கேடன். ஆமென், அல்லேலூயா. மதிக்கெட்டவன் தான் இப்படி பேசுவான் வேதம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது எசேக்கியேல் 13, அதுக்கடுத்து 6வது மதிக்கேடன் யார் என்றால் எசேக்கியேல் 13:3 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது ஆவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு என்னம்மா? கர்த்தரே சொல்லியிருக்க மாட்டார். இவங்களை யூகித்து என்ன சொல்கிறாங்க? ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறவனுக்கு பேர் என்ன? மதிக்கெட்டவன். தங்கள் ஒன்றும் தரிசிக்காது இருந்தும் தங்களுடைய ஆவினாலே ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கற்ற தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. ஆமாம்,
இன்றைக்கி ரொம்ப பேர் தீர்க்கதரிசி தான் நம்பி நம்பி எல்லாத்தையும் இழந்து போய் உட்கார்ந்துன்னு கிடக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. முன்னுக்கு பின்னுக்கு பேசுகிறவங்களாம் மதிக்கட்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவர்களுக்கு தேவன் அவங்களுக்கு கற்பித்ததும் இல்லை, தேவன் அவங்களுக்கு போதித்ததும் இல்லை, தேவன் அவங்களுக்கு அனுப்பினதும் இல்லை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நேற்றுக்கு முதல் நாள் எனக்கு பெங்களூர்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஒரு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்க சொந்த ஊர் வந்து ஆம்பூர். என்னுடைய ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சனால நான் பேசினேன். அவங்களுக்கு 67 வயசு, போராட்டம். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்பொழுது நான் அவங்களுடைய மகன் நர்ஸுங்களுக்கு இன்சார்ஜாக ஒரு பெரிய இடத்துல வேலை செய்கிறார். அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போ அவர்கிட்ட கேட்டேன். சில காரியங்கள்லாம் கேட்கும்போது அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதிர்ச்சி ஆன பிறகு என்னுடைய ஃபோன் நம்பர் யார் கொடுத்தாங்களோ உடனே என் லைனை கட் பண்ணி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த விஷயம்லாம் நீங்கள் சொன்னீங்களா, அவருக்கு தெரியுமான்னு கேட்டாங்களாம். எங்களுக்கு தெரியாது. அப்போ எப்படி எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி டக்குன்னு சொல்கிறாரு, எங்களுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இது யூகித்து சொல்லுகிறது இல்லை, கர்த்தரா சொல்லுகிறது. ஆமென். இன்ன காலையில் கூட அந்த காரியத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு மதிக்கட்ட தீர்க்கதரிசியை நீ நம்பி உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்து, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறாங்க? 4வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்களா? நரியுடைய சுபாவம் என்ன? நரியுடைய சுபாவம் என்ன? நரியுடைய குணம் என்ன? தந்திரம். தந்திரம். இன்னைக்கு உங்களை அநேக தந்திரமாக பிடிக்கிற நரிகள் வண்ணாந்தரத்தில் இல்லை, உங்கள் வீட்டிலுக்குள்ளும் இருக்கு, உங்களை கூட இருக்குது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்படிப்பட்ட நரியின் தந்திரங்கள் உடையவர்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது? அவர்கள் மதிக்கெட்டவர்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அதிவேகமாக ஊழியத்தில் பரவி கொண்டிருக்கிறது எதென்றால் தீர்க்கதரிசி தான். இன்றைக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி பணத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிற, உனக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லையா, பணமே இல்லையா, நீ போய் பாரு உன் அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்கும் அப்படின்றாங்க. எப்படி வரும் பணம்? யாருடைய பணம்? உழைப்பு இல்லாமல் எப்படி பணம் வரும்? யோசித்து பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து கானா ஊர் கல்யாணத்தில் கற்சாடை நிரப்ப வைத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார்கள். இன்றைக்கி பெங்களூரில் ஒரு பெரிய திருச்சபையில் வெறுமையான தண்ணீரை திராட்சை ரசமாக சொல்லி மாற்றினார்கள். அது மாறவில்லை. ஆனால் அவங்களுடைய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? வெறுமையான தண்ணீரை குடித்தா திராட்சை ரசம் போல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்ட திராட்சை ரசம் நிறமும் கிடையாது, ருசியும் கிடையாது, அதனுடைய மனமும் இல்லை. யூடியூப்பில் வெளியிட்டிருப்பாங்க, பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி சொல்கிறான், கண்ணை மூடுங்க, இப்பொழுது உங்களுடைய பர்சுக்குள்ளே பணம் வந்துடும். எவனும் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. நன்றாக கவனித்துக்கொள். நரியுடைய தந்திரத்தை கவனித்து தேவனுடைய வசனத்துக்கு பயந்து நட. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மதிக்கேடன் என்று தெளிவாக நமக்கு காண்பிக்கிறதை மறந்துவிட வேண்டாம். படிங்க, தொடர்ச்சி படிங்க. நீங்கள் கர்த்தருடைய நாளில் யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை, கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அப்பத்தையும் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனத்தை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசித்தபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். போதும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் கண்டறிந்து கொள்ளுங்கள். தேவன் உரைக்காததும் தேவன் அனுப்பாததும் இப்படிப்பட்டதான பொய்யானதை தரிசித்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதான இவருடைய பெயர்கள் எதில் எழுதப்படுறதில்லை. எதில் எழுதப்படுறதில்லை சொல்லுங்களேன்? அட்டவணையில், வம்சம் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவதில்லை, பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீங்க. வம்ச வரலாறுல அவங்க பேர் வராது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த வசனத்தை எழுதி டேட்டை போட்டு நோட் பண்ணி வச்சுக்க. இனி வர நாட்களில் உன்னை ஏமாத்த ஒரு கூட்டம் வரும் என்பதை மறந்து விடாதே. அப்போ இந்த வசனத்தை படித்து நீ தெளிவாக, நீ உஷாராக இரு, தெளிந்து புத்தி உள்ளவளாறு, விழுந்துராதே, ஏமாந்துராதே என்பதை வேதம் நமக்கு அழகாக எழுதி வைத்திருக்கிறது. யாரும் உனக்கு போதிக்க வேண்டியது அவசியம் இல்லை. நீ பெற்ற அபிஷேகம் உண்மையானால் வசனத்தை உனக்கு காண்பித்து உனக்கு போதிக்கும். ஏமாந்து போயிடாத, நரிகளுக்கு ஏமாந்து போயிடாத, ஜாக்கிரதை. நேற்று கூட நான் ஆயத்தை கொடுத்துட்டு சொன்னேன், ஒரு கூட்டம் இல்லை, 99% இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அனுப்பாததை தீர்க்கதரிசியை நம்பிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு செத்து போன பணத்துக்கு என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. எவனா சொல்லி கொடுத்தா உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி? இங்கே வந்தால் தொடர்ந்து சபைக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும், ஞானஸ்தான கிளாஸுக்கு வரணும், 6 மணி நேரம் உட்காந்து சத்தியத்தை கேட்கணும், அதுக்கு அவன் உட்படணும், ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு பிறகு பாவாரிக்கை பண்ணணும், அதுக்கு பிறகு தான் ஞானஸ்தானமே கொடுக்கணும். செத்து போய் சாராயம் குடிச்சு நாக்கு வரணும், செத்து போய் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அந்த குடும்பம் இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்குது. நேற்று அதுதான் சொன்னேன். எனக்கு ஒரு பயமே கிடையாது. வேதத்துக்கு புரட்டி பேசுகிற, வேதத்துக்கு மாறாய் நடக்கிறவங்க சகதியாரு அவனுடைய பெயர்கள் வம்ச வரலாறு அட்டவணை ஏறுபடுவது என்று வேதம் தெளிவாக சொல்லுது. நீ எங்க போய் கொண்டிருக்கிற? ஏமாந்து நரகத்துக்கு போக போறியா? சற்று கவனித்துவா. அப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தெல்லாம் செல்லாது. போய் சொல்லு, எப்பா இப்படி சொன்னாங்கப்பா, பார்த்து தைரியமா போய் சொல்லு. வேதத்தை உனக்கு காட்டுக்கிறேன், வேதத்தை உனக்கு ஆதாரம், வேதத்தான் ஆதாரம். தேவன் அனுப்பாதது, தேவன் உரைக்காதது, தேவன் சொல்லாததுக்கு நீ செவி கொடுக்க கூடாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லி தருது. ஏமாந்துடாத. வருகை போற டைம்ல நீ 2வது ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. செத்து போன பணத்துக்கு பேர் வச்சு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். நாங்கள் உடனே புறப்பட்டு வந்துட்டோம். அங்கே இருக்கவே இல்லை. அப்படிப்பட்ட இருக்க வேண்டிய அந்த இடத்துல நாங்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உயிரோடு இருக்கும்போது சத்தியத்தை சொல்லி வழி நடத்த போசி இல்லை. செத்து போன பிறகு அவருக்கு போய் ஞானஸ்தானம் வச்சு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் காத்து நிற்குது. விளங்குமா? பைபிளில் சொல்லாதுக்கு செவி கொடுத்த யார் நீ? பேய் ஓட்டுனா ஊழிகாரனா போய் மந்திரவாதிக்கிட்ட கூட தான் ஓடுது. பிசாசு உனக்கு கீழ்ப்படிது என்று சொல்லி சந்தோஷப்படாதே. உன் பேர் அட்டவணையில் ஜீவபூசத்தில் எழுதப்பட்டுதான் பாரு. சத்தியம் தெரியல, சபைக்கு வா, சத்தியத்தை கேட்டு வாழ்க்கை திருத்திக்கொள். வருகைக்கு நஷ்டப்படாத, நரகத்தில் போய் விழுந்துடாத. அப்படிப்பட்ட சபைக்கு போகிறோம், ஒருத்தனும் வருகை போக முடியாதுன்னு எழுதி வச்சுக்கோ. நான் வசனம் உனக்கு ஆதாரத்தோடு கொடுக்குறேன். உயிர் இருக்கும்போது, பலன் இருக்கும்போது தப்பிச்சுக்கோ. அவனை கூட சேர்ந்து போய் நீ நரகத்துக்கு போவாத. ஒரு கூட்டம் புகை போட்டு, கலர் லைட்டு போட்டு, ஊரில் இருக்கிற மியூசிக்கெல்லாம் போட்டான். இன்னைக்கு நிலைமை என்னன்னு யோசித்து பார். கொஞ்ச காலத்திலே 3000 பேர் எதிர்ப்பான ஏரியாவில் 3000 பேரை கத்த திருச்சபைக்கு கொடுத்தார். பல கோடிகள் காணிக்க வந்து சூழ்ந்து கொட்டினது. நிதானம் தெரியல, புத்தி மட்டாய் போய்
மதிக்கடனாய் போய் சற்று சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு உலகமே தேவநாமம் தூஷிக்கப்படுவதற்கு தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். யாரோ பண்ண தப்புனாலே என் தேவன் பாதிக்கப்படுகிறார். இன்றைக்கு அந்த சபையில் 20 பேர் கூட இல்லை, 20 பேர் கூட இல்லை. தேவ கோபக்கனி தேவன் பொறுத்து பார்த்தார். அநேக பெண்களை அப்படியே குதிக்க வச்சான். என்ன நடக்கும்? அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டு நிற்க வச்சு ஷூட் பண்ணணும் அவனுங்களெல்லாம். இதுக்கு ஒரு கூட்டம் அவனுக்காக ஜெபிக்கிறதுக்கு பரிந்து பேசுது, அவனுக்கு ஜிங்ஜாங் போடுகிறது. எத்தனை பேர் இடரலான்னாங்க. ஒரு வாலிப பசங்களை கூத்தும் டான்ஸும் ஆட வச்சான். நெருப்பும் பஞ்சுமா இருந்தா என்ன நடக்கும்? ஏன் வராது போஸ்கோ சட்டம்? தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வேதத்துக்கு மாற நடக்கவே கூடாது. தேவன் கிருபையை கொடுத்தார், நல்ல பாடலை கொடுத்தார், அருமையான ராகத்தை கொடுத்தார். அவன் பாட்டு பாடாத சபை கிடையாது இந்த காலத்தில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் ஆயிட்டானுங்க. இன்னைக்கு பைபிள் எடுத்தவங்களாம் இன்னைக்கு பாஸ் ஆயிட்டான். தேவன் அனுப்புறதும் இல்லை, கற்பித்ததும் இல்லை. அதனால என் ஜனத்துக்கு நான் இல்லை ஒரு பிரயோஜனமாக எடுத்து படிங்களேன். எரேமியா 23:32. ரெடியா இருக்கிற போல படிமா. இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி. கர்த்தரே விரோதியாயிருப்பாயானால் உன்னுடைய நிலைமை என்ன? கர்த்தரே விரோதியா. அதனால என் ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. பொய் சொப்பனங்களும் பொய் தீர்க்க தரிசனங்களும். அந்த மனுஷன் வராத வரையும் சில குடும்பம் கரெக்டாக தான் வந்துச்சு ஜபத்துக்கு. எப்போ அந்த மனுஷன் வந்தானோ அந்த குடும்பம்லாம் நின்று போச்சு. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொய் சொப்பனமும் பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனுக்கு எச்சரிக்கையார் என்பது வேதம் தெளிவாக சொல்லுது. நான் முகத்தை பார்த்து தான் நேராக பேசுகிறேன். நான் குனிஞ்சு உங்களை பார்த்து மறைஞ்சு பேசுகிறேன் எனக்கு அவசியம் கிடையாது. உன் ஆத்மா விலையேறு பெற்றது. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீதிமான எச்சரி என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை விட்டு அந்த ரத்தப்படி என்கிட்ட கேட்பாராம். வசத்தை நோட் பண்ணி வீட்டில் போய் சொல்லு. இல்லை விட்டு அந்த வார்த்தை கர்த்தர் உங்களுடைய ரத்தப்படி உங்கள்கிட்ட கேட்பாரு. நோட் பண்ணி போய் சொல்லு. வருகையில் கைவிடப்பட்டால் 50ஆம் நிலைமை. பரிதாபம். வேதம் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கிறது. படிக்கலாம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் தொடர்ச்சியா படிங்க. சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். அது இடிந்து விழுமா? ஒரு நாள் இடிந்து விழும், அது நிற்காது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஒரு கட்டடம் கட்டுவதற்கு என்ன தேவை? சாரம் தேவை. சாரம் இல்லாமல் கட்டினா அது என்ன ஆகும்? சாரம் கட்டும் போது என்ன பண்ணுவான்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் கட்டிட்டு அப்படி நிற்பாட்டுவான். அது கொஞ்சம் காயணும். அது பிறகு மேலே சாரம் போட்டு திருப்பி கட்டுவான். அப்படி கண்டினியூ போனால் பொத்துரும் ஊத்துரும். போரூரில் எத்தனை அடி மாடி உள்ளே போச்சு? மௌலிவாக்கத்தில் தெரியுமா? எத்தனை அடி வீடு உள்ளே போச்சு? அப்பார்ட்மெண்ட்ஸு தெரியாதா? போரூரில் மௌலிவாக்கத்தில் நடந்தது தெரியாதா? 1946 நடந்தது. எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஆனால் அது சாரம் போட்டு கட்டினாங்க, இன்ஜினியர் வச்சு கட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு பிளானும் கிடையாது, அழைப்பும் கிடையாது. தேவன் அழைக்காமல் இவனே ஒரு சபையை கட்டின்னு இவங்களா நடத்தினுக்கிறாங்க. அது விழுந்துடும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். பேய் ஒன்ன போதா, 2 சத்தியம் பேசிட்ட போதாது, ஒரு பாட்டு ராகமாக பாட்ட போதாது. தேவன் உனக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிற அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு ஓட கற்றுக்கொள். சாரம் இல்லாமல் இன்னைக்கு கட்டப்படுகிறது. அநேகம் என்ன உண்டாகுது? விழுந்து போகிறது, இடிந்து போகிறது. அநேக ஊழியர்கள் இன்னைக்கு இடிக்கப்பட்டு வருகிறதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பாஸ்டர், போன வாரத்தை எங்களெல்லாம் ஊழியத்துக்கு அழைச்சிங்கோ, இந்த வாரத்தில் எங்களை பயங்காட்டுறீங்களே. உனக்கு சாரம் போட்டு நான் கட்டி தருவேன், பயப்படாத. ஆமென். ஃபவுண்டேஷன் சரியாக போட்டு தருவேன்.
ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு நான் வேகமாக ஜெபிக்கிறதுக்காக வேகமாக போனேன். அந்த மந்திரவாதி சொன்னான், நீ இந்த இடத்துக்கு வரும்போது உன்னை கீழே விழ வச்சு கண்டனர் ஏற்றி உன் மண்டையை சுதற வைப்பேன்டான்னு சொன்னான். நான் உடனே நான் சென்னைக்கு போக வேண்டிய வேலையை மாற்றி நான் சொன்ன இடத்துக்கு அப்படிப்பட்ட சவாலை சந்திப்பதுக்கு எப்போது நான் ஆயத்தமாக இருப்பேன். உடனே நான் வண்டி ஓட்டக்கூடாது என்று வேறொரு சகோதரன் வர வைத்திருந்தேன். அவரையே நான் பின்னாடி குறைச்சி நான் தான் வண்டி வேகமாக ஓட்டினேன். சுலோவெல்லாம் போல 80 to 90 km வேகத்தில் போனேன். எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. என்னோட துணிச்சல் அதிகம். நான் வேகமாக போகும்போது அவங்க ஸ்பீக்கரில் வச்சுன்னு நான் ஜெபிச்சிட்டே போகிறேன். அம்மாவும் பொண்ணும் ஜெபிக்கிறாங்க. ஒரு கேஸ் அலக்கழிக்குது. அங்கே அலக்கழிக்கும் போது இவங்க பயத்தில் அன்னி பாஷை பேசுனாங்க பாரு. அந்த ஆவி சொல்லிச்சு, என்ன திரும்ப சொல்லிச்சு, என்ன திரும்ப சொல்லிச்சு, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்குன்ச்சு. எனக்கு தெரியாது, அது டைலாக்லாம் எனக்கு தெரியாது. நான் சினிமா பார்த்ததே கிடையாது, திட்டுத்தனமாக கூட பார்த்தது கிடையாது. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே காதில் வச்சுன்னு போகிறேன். அது சொல்லுது, அவங்க ஜெபிக்கணும் பார்த்து சொல்லுது. அதில் ஜெபிச்சுங்க இங்கே தான் உட்காந்துக்கிறாங்க, அம்மாவும் உட்காந்துக்கிறேன், பொண்ணும் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் அதை சொல்லிச்சு, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்ச்சு. நான் இதுவே யோசித்துனே ஓட்டின்னு போகிறேன். இவங்க 2 பேரும் அந்த பயத்தில் எனக்கு எதுவும் நடந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் ஆகி அன்னி பாஷை பேசுனாங்க பாரு. அது பைபிளில் வாய மூடு, பேஸ்மெண்ட் வீக் ஆகுது, பில்டிங் ஸ்ட்ராங் ஆகுதுன்னுச்சு. ஏடா இது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை, பைபிள் இல்லாத ஒரு வார்த்தையை நான் கேட்குறேன்னு போய் இறங்கணுன்னையும். அப்படின்னா என்னென்ன பாஸ்டர், அது சினிமா டைலாக் பாஸ்டர்ன்ச்சு. சரி சினிமா டைலாக் இருக்கட்டும், உன்னை பார்த்து ஏன் சொல்லுச்சு. இன்னைக்கு ரொம்ப பேர் ஊழியம் அப்படி தான் இருக்குது. சாரம் இல்லாமல் கட்டப்படுகிற ஊழியங்கள் இடிந்து விழுகுவதற்கு சரியான அஸ்திபாரம் இல்லை, பேஸ் மட்டும் இல்லை. கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு என்ன சுயல் காற்று வந்தாலும் புயல் காற்று வந்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் அது அசையாது விழாது. ஆமென். ஏனென்றால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலை மேலே கட்டப்படு. ஆமென். மணல் மேலே கட்டப்பட்ட வீடு சாரம் போட்டு கட்ட முடியாது. மணல் மேலே கட்டுறது அது விடிந்து விழும். ஆமென். அநேக ஊழியங்கள் ஆரம்பத்தில் நல்ல பிரகாசமாக இருக்கும். டக்குன்னு இது போல் ஊழியங்களை நீங்கள் பார்க்கலாம். இது போல் ஊழியங்கள்லாம் அநேக சிறைந்து உடைந்து ஊழியங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது பிறகு அந்த ஜனத்துடைய நிலைமை என்ன, யார் அவங்களுக்காக பரிதபிப்பது, யார் அவங்களுக்காக பாதுகாக்கிறது, சற்று சிந்தித்து பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு அமௌண்ட்டை சுட்டின்னு போயிடுறான். தண்டல்காரன் போல் ஆயிடுது இன்னைக்கு. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இவனை நம்பி கோடி கோடியாக பணத்தை கொடுத்து வேடிக்கை காட்டிட்டான். நான் தொண்டை தண்ணி போக கத்துறேன், 10 பைசா வரமாட்டேன். நல்லது, கத்தர் உங்களை அந்த லெவலுக்கு வச்சுனுக்குது. நான் ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அடுத்த லெவலுக்கு நான் மாறிடக்கூடாது. அதனால தான் கத்தர் உங்களையும் தலையில் எண்ணெய் தேய்க்க முடியாத அளவுலாம் வந்து உட்காந்துக்கிறதுக்கு நான் ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன் தெரியுமா, நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டா என் ரூட்டு வேறு மாதிரி போயிடும். அதனால் உனக்கு என்ன தேவையோ, நம்ம சபைக்கு என்ன தேவையோ கர்த்தர் அழகாக நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சாரிபாத்துடைய வாழ்க்கையில் மாவும் எண்ணெயும் குறைவாக இருந்தது. ஆனால் எலிசாவை அனுப்பினார். அன்னன்னை தேவைக்கு கர்த்தர் என்ன பண்ணார், போஷித்தார். ஆமென். நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத, கவலைப்படாத. நம்முடைய கவலைகள் அவருக்கு தெரிஞ்சுங்க போதும். இந்த ஊழியத்துக்கு என்ன தேவையோ மிஞ்சி வர காணிக்கையை ஊழியத்துக்கு தாராளமாக செய்கிறேன். மிச்சம்படுத்தி எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆமென். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து என்ன கேட்டார், ஐயா யாரெல்லாம் இனோவா காரில் போகிறாயா, நீங்கள் அதை காட்டில் விலை உயர்ந்து காரில் போகிறான் அப்படின்னாங்க. எதுக்கு ஐயான்னு கேட்டேன். என்னையா இவ்வளோ பேர் சப்பை வச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் என்னை ஆரம்பத்துலேருந்து என்னை பார்த்தவர். என்னை பார்த்துட்டு அவர் சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு இந்த சேண்டர் காரே போதையா, இந்த கார் கூட இல்லாமல் பைக்கு கூட இல்லாமல் நடந்து போகிற ஊழியம் செய்கிற இந்த காலத்தில் அநேக மிஷினரிகள் உண்டு. அந்த மிஷினரிகளை பார்க்கலாம் கர்த்தர் எனக்கு ஒரு பைக்கும் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு காரும் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு மேலே இருக்கிறனை பார்க்கறதை காட்டிலும் எனக்கு கீழே இருக்கிறனை பார்க்கும்போது நான் அதை கண்டு சந்தோஷப்படுகிறேன். அவர் என்ன திரும்ப சொல்லிட்டாரு, தெரியாமல் சொல்லிட்டேன்ட்டார். ஆமென்.
1,00,000 கொடுத்தா இனோவா காரு கூட வந்துடும். மாதம் 25,000 50,000 கூட கட்டுறதுக்குது கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறாரு. 2 மாதம் 3 மாதம் கட்டுவார். அது கற்றுது உங்கள் கையில் வர பேலன்ஸில் நிப்பாடிடுவார். அப்புறம் வருவான், பணத்தை எடுத்துன்னு கொடுத்து முடியாமல் வண்டி எடுத்துன்னு ஓட்டுருவான். இன்றைக்கி வரையும் நான் எத்தனையோ நாட்கள் நான் புது கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் புது கார் வாங்கினாலும் ரோட்டில் தான் ஓடணும், பழைய கார் ரிப்பேர் பண்ணி ஓடனா ரோட்டில் தான் ஓடணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஏசப்பாக்கு இல்லாதது கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஏசப்பா காரில் போகல, நான் காரில் போகிறேன், அவர் கழுதில் போனார். அவர் கழுதில் போக வச்சு என்னை காரில் போய் அழகு பார்க்குறாரு. அதை காட்டில் என்னங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மேலே நம்ம கண்ணு போகவே கூடாது. அது மேலே கண்ணு போச்சோன்னு உனக்கு பண ஆசை வந்துடும். இவ்வளோ கொடுக்குறியா, நான் உனக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லி பேரம் பேச வேண்டியதாக வந்துடும். பணக்காரனை தேடி ஓட வேண்டியதாக இருக்கும். ஏழைகளை நேசிக்க முடியாது. ஆனால் இயேசு ஏழைகளுக்கே தான் வந்தார். ஆமென். அல்லேலூயா. நான் வெறுங்கையாக வந்தேன். கர்த்தர் எனக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எனக்கு இலவசமாக கொடுத்தாரு. அதை இலவசமாக செஞ்சிட்ருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு சபைக்கு போகிறாம்மா, 3:30 மணிக்கு தான் நைட் பிரேயர் முடிச்சுட்டு இன்றைக்கி அவ்வளோ நேரம் அலக்கழிப்பு. ஒரு தம்பி சொல்கிறான் வந்து பக்கத்தில், ஐயா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபை இருக்குது மறந்துட்டிங்களான்னு கேட்டான். இல்லைப்பா போராட்டம். ஒரு தம்பி அலக்கழிச்சு விழுந்துட்டான். வேறு சபையில் ஒர்ஷிப் பண்ணுறவன் அலக்கழிச்சு விழுந்துட்டு, தம்பி வாடான்னு கூப்பிட்டேன். வந்து என்னென்னா பாரு தொட்டேன், திருப்பி ஓவர அலக்கழிச்சிச்சு. அதை அலக்கழிது மாத்திரம் இல்லை, ஒரு தங்கச்சி அப்படி எழுந்து நொண்டி போச்சு, கதவு கிட்ட போச்சு. பேரை சொல்லி கூப்பிட்டேன், வந்துச்சு. அதை கூட போறான்னு பாருங்க. சொல்லுவாங்கல்ல, புதில் இருக்கிற ஓனம் தூக்கி காதில் விட்டு கொடாயுதுன்னு பிடிக்கிறாங்க. பிடிக்க முடியல, எல்லாம் டீ குடிக்க கீழே போயிட்டாங்க. அது சேரை இப்படி அப்படி உதைக்குது. ஒரு கால் ஏற்கனவே ஒஞ்சி கிடக்குது. சேரை உடச்சா பரவாயில்ல, கால் உணர்காலம் உடச்சிக்க போகுதுன்ட்டு இப்படி பிடிச்சிக்கணும் போராடுறேன். ஏன் போனால் போதுன்னு விட்டுட்டு இருக்கலாமே. துட்டுக்காக ஊழியம் செஞ்சேன் இல்லை, மேன்மை பாராட்டுறதுக்காக ஊழியம் செஞ்சேன் இல்லைங்க. என் கர்த்தர் சொன்னார் கூப்பிடுப்பாத. அதை அழகாக நான் இங்கே ஜெபிக்கும் போது அப்போ தான் கல்லூரிமையில் நல்லூர் போகிற போல் ஒருத்தர் புச்சின்னு போகுது. பேரை சொல்லி கூப்பிட்டு மணிக்கணக்காக போகிறான்னு தொண்டை வலி. இன்னொருத்தர் ஐயா போயிட்டு வரேன் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி கும்பிடு போட்டார், ஸ்தோத்திரம் பண்ணார். அவர் ஜெபிக்கு போனால் அது கண்ணங்கள்லாம் மோர்ச்சின்னு அது மிரட்டுது. 7 லட்ச ரூபா அவர்கிட்ட வாங்கினா, நான் 7 பைசா கூட வாங்காமல் அவருக்காக போராடி ஜெபிக்கிறேன். ஆமென். ஏன் தெரியுமா? இயேசு ஏழைகளை நேசித்தார். பணத்தை தேடி போகலை. சகை வீட்டுன்ற ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போனார், அங்கே கூட பணத்தை வாங்கலை. தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பு மாத்திரம் இலவசமாக கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. ஆமென். அல்லேலூயா. ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கும் ராயனுக்குரிய கட்டத பணத்தை கர்த்தர் தன்னுடைய ஜோபிலிருந்து ஜிப்பாலேருந்து கொடுக்கல. எதில் எதுக்கு சொன்னார்? எதில் எதுக்கு சொன்னார்? அப்போ தேவைக்கு மீன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாருன்னா, யோனா மீனுக்கிறதுக்கும் மீன், பணம் கட்டுறதுக்கும் மீன் வச்சுருக்கிறாருன்னா இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு அவர் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அப்போ நான் ஏன் உங்களாண்ட வீதம் போட்டு கேட்கணும்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் பணத்தில் மயங்கி போய் கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க, கிருபையை போக்கடிச்சிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை அருமையான ஒரு பாடல் பாடக்கூடிய ஒரு கிருபை உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய இந்த இள வயதில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்காதுங்க. ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து கர்த்தர் அவனை வேறு பிரித்து எடுத்து, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, வனாந்தரத்தை துரத்தப்பட்டவனை மீண்டுமா கர்த்தர் உயர்த்தி அழகு பார்த்தாரே. நிற்க முடிஞ்சதா? நம்ம எங்கிருந்து கர்த்தர் நம்மளை அழைச்சாரு. அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அம்மா நான் பிறந்த ஊரை காட்டுமான்னு. அன்றைக்கி இருந்த வீடு இடிச்சிட்டு ரோடு ஆக்கிட்டு அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருந்ததான். சாட்சியில் இருக்கும், நீங்கள் கேட்டுங்க. அந்த இடத்துல குப்பை தொட்டி இருந்ததான். அந்த குப்பை தொட்டி பார்த்து அழுதானா, இந்த குப்பையிலேருந்து ஆண்டவர் என்னை உயர்த்தினாரேன்னு சொல்லி பாட்டு பாடினியப்பா. அதை விட மோசமான குப்பைக்கு போயிட்டியே. சாக்கிறத எவ்வளோ நம்மளுக்கு உயர்வு வந்தாலும் பதவி வந்தாலும் தாழ்மையும் பணிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். பெருமை உள்ளனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். இந்த பெருமை வந்ததுனால தான் அநேக வயதில் முதிர்ந்த தன் தியாகம் பண்ணி எல்லாத்தையும் விட்டு தெய்வ தரிசனத்தை பெற்று போன ஊழியக்காரர்கள்
தாறுமாறாக பேசுனதுனால அவங்களுடைய துக்கத்தை கர்த்தர் பார்த்தார், அவங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். அரசன் நன்றி கொள்வான், இறைவன் நின்று கொள்வான்னு சொன்ன பழமொழி நிறைவேறுகிறது என்பதை மறந்துடாதீங்க. தேவ சமுதிரம் வந்து தேவனுடைய பிள்ளைகளை யாருக்காக பேசணும்னு எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வருகைக்கு எப்பொழுதும் கவனமாயிரு, தெளிவாயிரு, பயத்தோடு இரு. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதே. போன வாரம் ஒரு சகோதரி அறிக்கை பண்ணாங்க. என்ன அறிக்கை பண்ணாங்க? ஐயா லேட்டாக அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு 2 சகோதரி பேசினாங்களாம் ஏரியா ஜபத்தில். ஆமாங்க, நான் கூட ஃபோனில் அட்டன் பண்ணும்போது, என்னங்க வந்தீங்களே இப்படி விடுதலை ஆச்சு, ஏங்க வருஷம் வரல அப்படின்னேம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுதுமா. இதுதான் சொன்னாங்களாம், வேறு எதுவும் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. திங்கக்கிழமை சொன்னாங்க, சைக்கிளில் ஓரமாக தான் போச்சு, இங்கே வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு போச்சு அக்கா. டக்குன்னு அவங்க தெருவில் இருக்கிறவனே தட்டான், பொட்டுன்னு வந்தது, கை கிராக்காயிடுச்சு, கை சுகமாயிடுச்சு, ஆனால் வலி போல. இது எனக்கு தெரியாது. நாங்கள் தான் ஓடி எல்லாத்தையும் பார்த்தோம், ஆனால் இது எனக்கு தெரியாது. ஆனால் தேவ பிள்ளையே, ஆண்டவர் கையை அது சரிப்படுத்தினார், ஆனால் வலி எடுக்கலை, வலியை வச்சார். ஒரு நாள் அந்த சீத்த மரத்தை நிற்கிறேன், போன வாரத்தில் தான். ஐயா என்னம்மாண்ணே, என்னை திட்ட மாட்டீங்களா? நான் ஏம்மா உன்னை திட்ட போகிறேன்? கோச்சிக்க மாட்டீங்களா? கோச்சிக்க மாட்டேன்னு சொல்லுமாண்ணே. நீங்கள் இப்படி நாங்கள் இப்படி பேசிக்கினேன்னாங்க. நீ தானம்மா பேசுனேன். இல்லையா, இப்படி தான்யா சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் கூட்டின்னு வரோம் கூட நிற்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டான், லேட் ஆயிடுது நாங்கள் ஒன்று இந்த மாதிரி பிள்ளை கொடுத்தாங்க. நான் கூட ஃபோன் ஊழியத்தில் அட்டன் பண்ணுறேன்னா ஏன் வரலன்னு கேட்டான். அதுக்கு அவங்க சொன்னாங்க ரொம்ப நேரம் ஆயிடுதுன்னு சொன்னாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது எனக்கு தெரியல, தப்பு. ஆனால் அவருக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? அவருக்கு பிடிக்கல. பேசுது நான் இல்லை. உங்களுடைய பார்வையில் டேனி ஜெபசன் இருக்கலாம், வார்த்தை ஆவியானது. நீ யாரை கொச்சப்படுத்துகிற, யார் அற்பமாக என்ற, யாரை கிண்டல் அடிக்கிறது அவர் பார்த்துங்கிறாரு. மீரியாம் பேசுறது மோசே அமைதியாக தான் இருந்தால் தெரியாது, ஆனால் ஆண்டு சும்மா விடலை என்பதை மறந்துடாத. எனக்கு தெரியாது, நான் தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணேன், நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நான் தான் கூடவே இருந்தேன், எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அதை பற்றி கண்டுக்க மாட்டேன். எனக்கு தான் சூடு சொன்ன கிடையாது. ஆனால் அவருக்கு எல்லாமே இருக்குது. யாருக்கு இருக்குது? என்னை படைத்தவருக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு கிடையாது. நான் கேட்டேன், ஏமான்னு கேட்டேன். ஆண்டு சொன்னார், இந்த வழி போனோன்னா நீ அவர்கிட்ட சொல்லுனேன். நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது. சர்ச்சில் வந்து அறிக்கை பண்ணுன்னேன். ஆமேன். அறிக்கை பண்ண பிறகு என்ன இல்லை வழி இல்லை. ஏன்னா நமக்காக ஒரு பலி ஆனார். ஆமேன். அல்லேலூயா. நீ என்ன யோசித்தாலும் சரி, அவருக்கு தெரியும் என்பதை மறந்துடாதே. நான் இது பயங்காட்டல, நான் உங்களுக்கு பயங்காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், நான் அவருக்கு உண்மை உத்தமாக இந்த ஊழியம் செய்கிறதில்ல நான் கவனமாக இருக்கிறேன். எனக்காக அவர் எல்லாமே செய்வார்னு எனக்கு தெரியும். ஆமேன். போன புதன்கிழமை ஒரு சகோதரி ஜெபிக்கும் போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு சிலர் மாத்திரம்தான் இருந்தாங்க. நான் அது மேஜிக் போலெல்லாம் காட்டல. ஆனால் கூட இருக்குன்னு சொன்னாங்க, ஐயா அது மேஜிக் போல் தான் ஏன் தின்றாங்க. கூட இருந்துங்கன்னு சொல்கிறாங்க, என்னவா மேஜிக் போல் தான். செயலிருந்து போன்னு சொன்னேன், பிடிக்கிறதுக்கு வாலிட்டு சொல்ல, ரொம்ப அப்படி திம்பிரி கிபிரி காட்சி. ஏசு நாமத்தினால இப்போதை கட்டுறேன்னு சொன்னேன். கண்ணை திறந்து விரலத்தின் போய் கண்ணு கிட்ட வைக்கிறேன், ஒன்றுமே தெரிலங்க. அவங்க வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, நம்ம விசுவாசியில் இருக்கிறாங்க. இந்த புதன்கிழமை நைட்டு நடந்தது. கண்ணில் திரும்பி விரல வைக்கிறேன், கண்ணு சிமிட்டல. ஏன்? கண்ணு பார்வை இல்லை. எங்கூட ஏசு இருக்கிறத நான் செக் பண்ணேன். இப்போதே இடது கண்ணு பார்வடைவதாக. கண்ணு திரும்ப ஐயா கண்ணு கிட்ட வருது விரலச்சு. அதே விரலத்தின் போய் வலது கண்ணாடி வைக்கிறேன், ஒன்றுமே தெரில. நான் இப்போ எதுக்கு நான் ஆர்டர் பண்ணேன்? இடது கண்ணுக்கு மட்டும் தான். எத்தனை பேர் பார்த்திக்க? கர்த்தருடைய நாம மாத்திரம் மையப்பட்ட கையை தூக்குங்களேன். இவங்களாம் சாட்சி. என் பெருமைக்காக சொல்லுங்க, நான் அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமைக்காக சொல்லுங்க. நான் காட்டுற வயரைக்கு என்னன்னு தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் 2 கண்ணையும் பார்வை கொடுத்தார் ஆண்டவர். அவங்க தான் சாட்சி. அதுக்கு முன்னாடி இப்படி காட்டுறேன், கண்ணில் திரும்பி விரல திரும்பி அந்த கருப்பு மை நேரம் திரும்பி வைக்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் தான் விரல் தொட போகுது, அது வரைக்கும் கிட்டத்தமே இஷ்டம். ஒன்றுமே தெரியல, அப்படியே ஆன்னு பார்த்துனுங்குது. இப்போது பார்வை அடைட்டன்னு சொல்லும் போது பார்வை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. பரிதியுடைய குருடனுக்கு எல்லாரும் பிச்சை தான் போட முடியும், ஆனால் இயேசு பார்வை கொடுத்தாரு. அந்த தெய்வத்தை தான் நான் ஆராதிக்கிறேன், அந்த தெய்வத்தை தான் நான் ஆராதிக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, பண ஆசை இருக்கக்கூடாது, பொருள் ஆசை இருக்கக்கூடாது, பெண் ஆசை இருக்கக்கூடாது. எல்லா ஆசை விருத்து இயேசுக்காக நின்னா இயேசு உனக்காக நிற்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்பட. நேற்று ஆயுத ஜபத்தை முடிச்சுட்டு போய் கீழே நிற்கிறேன், ஒருத்தன் வரான் வந்து, ஐயா தோத்துறேண்ணா. யாரான்னு பார்த்தா செத்து போனால் ஏந்து நிற்குது. ஆமென். எத்தனை பேர் நேற்று நான் வெளியில் காட்டினேன், எத்தனை பேர் பார்த்தீங்க? இவங்களாம் சாட்சி. நேற்று வெளியில் 2 வாரத்துக்கு முன்னாடி பின்னாடி அபாயம் குரல் கொடுத்தான். ஐயோயோ ஐயோயோன்னு கத்துனான். இப்போ என்னடான்னா நடந்து வரான். என்னடான்னு கேட்டால், ஐயா நான் இப்போ பைக் ஓட்டுறேன்றான். என்ன ஓட்டுறானா, என்ன ஓட்டுறானா? நைட்டு வந்தான், இப்போ தூக்கம் தெரியல சொல்லி வீட்டுக்கு போயிட்டான் போல. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை பைக் ஓட்டுறானா, ஸ்டாண்டு போடாமல் கீழே விட்டான். சைலன்சர் வந்து முட்டியில் போட்டுக்கிடுது. என்னப்பான்னு கேட்டேன். ஏசப்பா என்ன கூட இருக்கிறாரு, நான் ஓட்டினையா? ஓட்டினேன், ஓகேப்பான்னு. என்னப்பான்னு கேட்டேன். ஸ்டாண்டு போடாமல் பெட்ரோல் பக்கம் காலை விட்டேன்னா வண்டியோட கீழே ஒன்றுன்றான். இன்னும் பலன் அடைப்பா, இன்னும் பலன் அடை. நான் ஆராதிக்கிற இயேசு யார்? மதிக்கேடனே. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேகர் மதிக்கட்டவனாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியங்களாக இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாக. கடைசியாக வாசித்து முடிக்கலாம். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராங்க. கடைசியாக யார் மதிக்கட்டணும் என்று பார்த்தால் 2 தீமோத்தேயு 3:8 வாசிங்க சீக்கிரமா. என்னையும் எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள். இவர்கள் துர்க்குத்தின் புத்தியுள்ள மனுஷர்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. இருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். இவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இவர்கள் யார்? இருவரும் மதிக்கேடன். தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இருவரும் மதிக்கேடன். வேதம் தெளிவா சொல்லுகிறது. சத்தியத்துக்கு என்ன பண்றாங்களா? அப்படின்னா யாருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க? சத்தியம் என்ற இயேசுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஒருத்தன் எதிர்த்து நின்னான்னா அவன் முட்டாள் தான், அது கேட்டான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு யாருக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். சத்தியம் தெரியாமல் இருக்கிறார்கள். சத்தியம் என்ற என்ன தெரியல. சத்திய தெரிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் அந்த சத்தியம் யார்? ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் என்னை விடுதலையாக்க முடியும். அவரை நான் அறிந்து கொண்டால் எனக்கு விடுதலை. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை. அப்படின்னா என்ன? சத்தியம் என்ற இயேசுவை நான் எப்போது ஏற்றுக்கொள்கிறேனோ, நம்புகிறேனோ, அவரை தேடுகிறேனோ, எனக்கு விடுதலை ஈஸியாக வந்துவிடும். ஏனென்றால் எனக்கு விடுதலை கொடுக்கிற இயேசுவை நான் தேடுகிறேன். எனக்கு விடுதலை கொடுக்கிற சத்தியம் என்ற இயேசுவை நான் நம்புகிறேன். குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி மேலே பிள்ளைங்க மேலே சத்தியம் பண்ணுறானே, அதல்ல. வீட்டுக்காரன் குடிச்சிட்டு பிறகு பொண்டாட்டி துட்டு திருட்டு இருக்கோம். வீட்டுக்காரன் கேட்பான், துட்டு யாத்தியான சத்தியமாக எடுக்கல, அவ்வளோதான் மரியாதை கட்டுப்படும். அந்த சத்தியம் இல்லை இது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். சத்தியம் என்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் பூமியின் பேரில் வானத்தின் பேரில் எந்த பேரில் என்ன பண்ணக்கூடாது? சத்தியம் பண்ணாதே. தெரியாமல் சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியம் என்றது வாயில் வரவே கூடாது. நீ சத்தியத்துக்கு எதிர்த்து பேசக்கூடாது. சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கவே கூடாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள்.
தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மத்தேயு 23:16 வாசிக்கலாம். குருடரான வழிகாட்டிகளே, குருடான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால், தேவாலயத்தின் பேர் சத்தியம் பண்ணால் அதனால் ஒன்றுமில்லை என்று எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ, மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால், அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால், அது மேல காணிக்கை துட்டு திருடிட்டு காணிக்கை மேல சத்தியம் பண்ணாலும் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறான். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ. ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இப்படி சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் மதிக்கேடனே என்று சொல்லப்படுகிறது. பிரசங்கி 10:1 வாசிக்கலாம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். என்ன பண்ணுமா? அப்படியே செய்யும். நீதிமொழிகள் 10:13. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. மதிகேடன் என்ன தேவையா? பிரம்பு. அதுக்கு தான் எப்பயுமே நம்ம ஸ்டேஜில் என்ன வச்சுருப்பேன், ஒரு பெரம்பு ஒரு பிள்ளை உடச்சி போட்டுச்சு, அலக்கழிச்சு. நான் இல்லை டைமில் பெரம்புலேயே அம்மாவை அடிச்சு நான் வெளியே போயிட்டு இருந்தேன். அந்த பிள்ளை தான் ஏதோ வாங்கிறதுக்காக நான் போயிட்டு வரதுக்குள்ள அந்த பெரம்பு இதுவரை நான் எவ்வளோ பேர் அடிச்சுக்கிறேன், அது ஒரு உடஞ்சதே இல்லை. நார்னாரே கிஞ்சிச்சு பெரம்பு. அதுலேருந்து தேடி பார்த்தேன். அப்புறம் நேற்று தான் இது கிடச்சிது. இது பெரம்பாவது மூங்கிலாம் எனக்கு தெரியல. அதனால் உங்களுக்கு என்ன தேவை? முதுகுக்கு பிரம்பு. அப்போ பெரம்பு எங்கே அடிக்கணுமா? முதுகில் தான் அடிக்கணும். அப்போ தான் பட்டையாக விடும். மதிக்கேடனுடைய முதுகு என்ன தேவை? பெரம்பு தேவை. இல்லைன்னா பெரம்பு எடுக்கலைன்னா அவன் எங்கே போவான்? பாதாளத்துக்கு போவான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மதியினை அகற்றுவதற்கு பெரம்பு தேவை, இல்லாவிட்டால் அவன் மதிக்கேடனாய் மாறுவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 12:13 வாசிக்கலாமே. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான். 15வது வசனம். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். மதியீனனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குமா? செம்மையா இருக்குமா. ஆலோசனையை செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். பாருங்களேன் தேவனுடைய பிள்ளைகளே, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆனா மதியனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குமா? செம்மையா இருக்குமா. ஆனால் முடிவோ மரணம். செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். 14:16 வாசிப்போம். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். 17வது வசனம். முற்கோபி மதிக்கேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, முற்கோபி எதுக்கெடுத்தாலும் மூக்கு மேல கோபம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் என்ன நிதானமே இருக்காது. தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் மதிக்கேட்டு என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 16:22. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியினரின் போதனை மதியினமே. மதியினுடைய போதனை மதியினமே. இன்னைக்கு அநேக மதியினுடைய போதகத்தை கேட்டு மதியனமாக நடந்து கொள்ளுகிறாங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தர் தாமே மதிக்கெட்டனை குறித்து இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். இந்த வசனத்தெல்லாம் வீட்டில் போயிட்டு நிதானமாக நீங்கள் கவனித்து அதை படித்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். Her address: Jesus Christ Deliverance Church, number 2/101, திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. Contact Pastor J. Daniel Jabaselan 9940 48
77775 and 9941487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 6052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜெபசிலன் 9948487775 மற்றும் 9941487775.